அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்பை வைத்து விளையாடும் ஈரானிய தலைமைகளும் மேலும் பித்து பிடித்து அலையப்போகும் அண்டப்புழுகனும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தொடரும் தாக்குதல்களும். அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்திவிட்டாரா? ஈரானின் காக்தீவை கைப்பற்றப் போவதாக அறிவித்த டொனால்ட் ட்ரம்ப் காக்தீவை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை நிறுத்திவிட்டாரா? மேலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் அவசரமாக ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட போகின்றதா? இதற்கு ஈரான் முழுமையான சம்மதத்தினை வழங்கிவிட்டதா? உண்மையில் என்ன தான் நடக்கின்றது? முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய MOU ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய 14 நிபந்தனைகளும் ஈரானினுடைய நிலைப்பாடும், இலக்கு வைக்கப்பட்ட இந்திய கப்பல்களும், ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும், லெபனானிய இராணுவ தலைமை அதிகாரி மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும், நெட்டன்யாகுவின் தம்பி ஜூலானி ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறங்கப் போகின்றாரா? டொனால்ட் ட்ரம்ப் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான பிளான் B திட்டத்தினை நடைமுறைப்படுத்தப் போகின்றாரா? வெஸ்ட் பேங்கினுடைய ஜெனின் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களிலே குறைந்தது 6 இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவை தொடர்பாக நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசங்களான ஜெனின், துல்கராம், நப்லஸ் ஆகிய பிரதேசங்களில் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வந்தது. இதற்கு குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான பலஸ்தீனிய மக்கள் வெஸ்ட் பேங்கினுடைய தெற்கு பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்ந்திருந்தார்கள். ஜெனின் பிரதேசத்தினுடைய நகர கட்டமைப்புகளை சிதைக்கும் நோக்கத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பல தரைவழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய மக்களுடைய வீடுகளையும் கடை தொகுதிகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இடித்து தரைமட்டமாக்கியது. மேலும் ஜெனின் பிரதேசத்திலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய 2 லட்சத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்ப முடியாது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கட்டளையிட்டது. தற்போது இதன் அடுத்த கட்டமாக பலஸ்தீனிய மக்களுடைய வீடுகளை தரைமட்டமாக்கி, கடை தெருக்களை முழுமையாக தரைமட்டமாக்கி, குறித்த பகுதிகளை முழுமையாக கைப்பற்றி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளத்தை ஜெனின் பிரதேசத்தில் அமைக்கப் போகின்றது. வெஸ்ட் பேங்க் பிரதேசமானது ஏரியா A, B, C என பிரிக்கப்படுகின்றது. ஏரியா A பிரதேசங்கள் அனைத்தும் பலஸ்தீனிய மக்கள் வாழக்கூடிய பிரதேசங்களாகும். ஒஸ்லோ உடன்படிக்கைக்கு பின்பு ஏரியா A பிரதேசத்திலே எந்த ஒரு இராணுவ முகாம்களும் அமைக்கப்படவில்லை. இப்படியான நிலைமையிலேயே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் ஜெனின் பிரதேசத்தில் நிரந்தர இராணுவ கட்டளை தளத்தை அமைக்கப் போகின்றது. இதற்கான வேலை திட்டங்கள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காசாவின் கிழக்கு பிரதேசங்களை கைப்பற்றி மஞ்சள் எல்லை பிரதேசங்களாக அறிவித்து குறித்த பகுதிகளில் எவ்வாறு இராணுவ கட்டளை தளங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அமைத்திருக்கின்றதோ அதே போன்றே தற்போது ஜெனின் பிரதேசத்திலும் பலஸ்தீனிய மக்களுடைய வீடுகளையும் கடைகளையும் கைப்பற்றி குறித்த பிரதேசங்களை தரைமட்டமாக்கி இந்த பகுதியில் மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளத்தை அமைப்பதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளது. மேலும் இதன் விளைவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படிப்படியாக ஜெனின் பிரதேசம் முழுவதையும் கைப்பற்றிக் கொள்வதற்கே திட்டமிட்டுள்ளது. அதே நேரம் இவை தொடர்பாக கைகூலி மஹ்மூத் அப்பாஸ் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடுவதில்லை. அவருடைய ஃபதா அமைப்பும் வாய்மூடி மௌனமாகவே இருக்கின்றது. மேலும் ஜெனின் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் வேலை திட்டங்களை விரிவாக்குவதற்கு தேவையான எல்லாவிதமான உதவிகளையும் கைகூலி மஹ்மூத் அப்பாஸும் அவருடைய ஃபதா அமைப்பும் வழங்கியிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளை அழிப்பதற்காக கைகூலி மஹ்மூத் அப்பாஸ் எல்லாவிதமான உதவிகளையும் வழங்கினார். அவருடைய பலஸ்தீனிய அதிகார சபை PA படைப்பிரிவுகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு உதவியாக வழங்கினார். இதன் விளைவாகவே ஜெனின் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பலஸ்தீனிய போராளிகள் கொல்லப்பட்டார்கள். மேலும் ஆயிரக்கணக்கான பலஸ்தீனிய இளைஞர்களும் பலஸ்தீனிய போராளிகளின் குடும்ப உறுப்பினர்களும் ஜெனின் பிரதேசத்திலே கைது செய்யப்பட்டார்கள். கைகூலி மஹ்மூத் அப்பாஸும் அவருடைய ஃபதா அமைப்பும் ஒன்றிணைந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான இந்த உதவிகளை முழுமையாக வழங்கியிருந்தன. எனவே தற்போது ஜெனின் பிரதேசத்தை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டால் அடுத்ததாக துல்கராம் மற்றும் நப்லஸ் ஆகிய பிரதேசங்களையும் முழுமையாக ஆக்கிரமித்து விடும் என்றும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய ஆய்வாளர்கள் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவின் தம்பியான ஜூலானியை வெள்ளை மாளிகைக்கு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இதற்கமைவாக தம்பி ஜூலானியும் டொனால்ட் ட்ரம்பை சந்திக்கப் போவதாகவே தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக துல்லியமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு சிரியாவின் உதவியை நாடுவதற்கும் தயாராக இருப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் 2 மாதங்களுக்கு முன்பே அறிவித்திருந்தார். NBC ஊடகத்திற்கு வழங்கிய நேர்காணலின் போதே இவ்வாறு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார்.
தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் சிரியாவுக்கான தூதர் டொம்பெரா கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே இந்த திட்டங்களை முன்வைத்திருந்தார். இவை தொடர்பாக 6 மாதங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். லெபனானிலே ஹிஸ்புல்லாவை பலவீனப்படுத்துவதற்காகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் ஜூலானியும் அவருடைய படைகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக களமிறங்க வேண்டும் என்றும் இதற்கு அவர்கள் தயாராகவே இருக்கின்றார்கள் என்றும் இதன் மூலமாக லெபனானையும் சிரியாவையும் ஒன்றிணைக்க முடியும் என்றும் அமெரிக்க தூதர் டொம்பெரா கருத்துக்களை முன்வைத்திருந்தார். இப்படியான நிலைமையிலேயே டொனால்ட் ட்ரம்ப் தற்போது தம்பி ஜூலானியை அவசரமாக சந்திப்பதற்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஈரானுக்கு எதிராகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராகவும் தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு சிரியாவை பயன்படுத்துவதற்கு டொனால்ட் ட்ரம்பிடம் 2 திட்டங்கள் இருந்தன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களின் போது டொனால்ட் ட்ரம்பின் பிளேனே திட்டத்திற்கமைவாக குர்திஸ் ஆயுத குழுக்களை ஈரானுக்கு எதிராக களமிறக்க வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டார். இதற்காக குர்திஸ் குழுக்களுக்கு தேவையான ஆயுதங்களையும் டொனால்ட் ட்ரம்ப் வழங்கினார். இதனை டொனால்ட் ட்ரம்பே ஊடக சந்திப்புகளில் வெளிப்படையாக அறிவித்துள்ளார். இருப்பினும் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு குர்திஸ் பிரிவினைவாதிகளும் ஆயுத குழுக்களும் பின்வாங்கினார்கள். குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களுக்கான ஆதரவை வெளிப்படுத்தவில்லை. இப்படியான நிலைமையிலேயே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பிளான் பி திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சி செய்கின்றார். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஹிஸ்புல்லா இராணுவத்தினை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் முடியவில்லை. லெபனானிய அரசாங்கத்தினாலும் ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வர முடியாது. இதனால் லெபனானுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உள்நாட்டு போரை ஏற்படுத்துவதே ஹிஸ்புல்லா இராணுவத்தினை பலவீனமாக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டு தற்போது தம்பி ஜூலானினுடைய தக்ஃபீரி படைக்குழுக்களை பயன்படுத்த போகின்றார். ஏற்கனவே லெபனான் மற்றும் சிரியா எல்லை பிரதேசத்தில் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் லெபனானிய பழங்குடி மக்களுக்கும் தம்பி ஜூலானின் தக்ஃபீரி பயங்கரவாத குழுக்களுக்கும் இடையில் மோதல்கள் தொடர்கின்றன. சிரியா வழியாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் மேற்கொள்ளக்கூடிய ஆயுத பரிமாற்றத்தை தடுத்து நிறுத்துவதற்காகவும் ஹிஸ்புல்லாவினுடைய ஆயுதங்களை கைப்பற்றுவதற்காகவும் கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக தம்பி ஜூலானின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். எனவே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் தம்பி ஜூலானின் இந்த தக்ஃபீரி படைக்குழுக்களை லெபனானுக்குள்ளே களமிறக்கி லெபனான் எல்லை பிரதேசத்தினூடாக ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளார். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் கடந்த வாரமே தம்பி ஜூலானின் தக்ஃபீரி படைக்குழுக்கள் லெபனான் எல்லை பிரதேசத்தில் முழுமையாக நிலை கொண்டு விட்டார்கள். தக்ஃபீரி படைக்குழுக்களுடைய போர் வாகனங்களும் எல்லை பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. அதாவது ஏற்கனவே தம்பி ஜூலானிற்கு குறித்த நிலைமைகள் தொடர்பான அறிவிப்புகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. இதற்கமைவாகவே தம்பி ஜூலானி தன்னுடைய தக்ஃபீரி படைக்குழுக்களை தயார் நிலையில் வைத்துள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்புடனான சந்திப்பின் போது இவை தொடர்பான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும். தம்பி ஜூலானிற்கு தேவையான மேலதிக உதவிகளை டொனால்ட் ட்ரம்ப் வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றார். மேலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளை தம்பி ஜூலானியினால் தட்டி கழிக்கவும் முடியாது. எனவே தம்பி ஜூலானி ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான தரைவழி தாக்குதல்களுக்கு முழுமையான சம்மதத்தினை வழங்கினால் லெபனானிய களத்தில் நிச்சயமாக உள்நாட்டு போர் ஒன்றை வெடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துவிடும். மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் எல்லை பிரதேசத்தில் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றார்கள். அடுத்து லெபனானிய அரசு இராணுவத்தின் தலைமை அதிகாரியாகவும் தலைமை தளபதியாகவும் செயற்படக்கூடிய ரடால்ஃப் ஹெய்க்கல் அவர்கள் மறைமுகமாக ஹிஸ்புல்லாவின் தலைமைகளோடு ஒன்றிணைந்து செயற்படுவதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது. மேலும் இவை தொடர்பாக நான் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே குறிப்பிட்டிருந்தேன். லெபனானிய அரசு இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரியாக செயற்படக்கூடிய ரடால்ஃப் ஹெய்க்கல் அவர்கள் ஹிஸ்புல்லாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடியவராகவே இருக்கின்றார். மேலும் லெபனானிய அரசு இராணுவத்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான தளபதிகளும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள். இவ்வாறு ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய தளபதி ஒருவரை இலக்கு வைத்துதான் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. குறித்த லெபனானிய அரசு இராணுவ தளபதியையும் படுகொலை செய்திருந்தது. எனவே தற்போது லெபனானிய அரசு இராணுவத்தினுடைய தலைமை அதிகாரியாக செயற்படக்கூடிய ரடால்ஃப் ஹெய்க்கல் லெபனானிய அரசாங்கத்தை ஏமாற்றி வருவதாகவும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிராக லெபனானிய அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகளை நடைமுறைப்படுத்தாமல் தவிர்த்து வருவதாகவும் இதனால் லெபனானிய களத்தில் நிலைமைகள் சிக்கலாக மாறியுள்ளதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளது. மேலும் இவை தொடர்பாக டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்திற்கும் இஸ்ரேலிய தலைமைகள் அறிவித்திருப்பதாகவும் இதைத் தொடர்ந்து தற்போது குறித்த இராணுவ தலைமை அதிகாரியை பதவியிலிருந்து நீக்குவதற்கான அழுத்தங்களை டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகம் லெபனானிய அடிமை ஜனாதிபதி ஜோசப் அவுனுக்கு வழங்கி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அடுத்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் லெபனானுடைய தலைநகரை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகள் அறிவித்திருந்தார்கள். இருப்பினும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தாக்குதல்களுக்கு பின்பும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் பெய்ரூட்டை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ள முடியவில்லை. ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்களுக்கு பயந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தஹியே பிரதேசத்தின் மீதான தாக்குதல்களை முழுமையாக நிறுத்தியுள்ளது. இருப்பினும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் எந்த விதமான தடையும் இல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்தை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதேபோன்று தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராகவும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் 9 தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதற்கமைவாக 3 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் 2 ஹெமர் ஜீப் வண்டிகளையும் 1 புல்டோசர் வண்டியையும் அளித்துள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய 4 பிரதேசங்களை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களையும் ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஒரு ஹெர்மஸ் ட்ரோன் ஒன்றையும் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். தற்போதும் குறித்த பிரதேசத்திலே தொடர்ச்சியான மோதல்கள் நடைபெற்று வருவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்க கடற்படையினர் ஓமான் வளைகுடாவினுடைய எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த எண்ணெய் கப்பலானது ஈரானினால் கைவிடப்பட்டிருக்கக்கூடிய எண்ணெய் கப்பலாகும். மேலும் குறித்த எண்ணெய் கப்பலை தற்போது இந்திய மாலுமிகளே பயன்படுத்துகின்றார்கள். இப்படியான நிலைமையிலேயே குறித்த கப்பலை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலிலே குறித்த கப்பலில் இருக்கக்கூடிய 3 இந்திய மாலுமிகள் கொல்லப்பட்டிருப்பதாக இந்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது. குறித்த கப்பலானது ஈரானிய எண்ணெயை கொண்டு சென்றதன் காரணத்தினாலும் அமெரிக்க கடற்படையினுடைய கட்டளைகளை மதிக்காததன் விளைவாகவுமே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அறிவித்துள்ளது. இதே போன்று 2 நாட்களுக்கு முன்பும் இந்திய மாலுமிகளினால் பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து அமெரிக்கா தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலும் இந்திய மாலுமிகள் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அமெரிக்காவுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான உச்ச மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். நாங்கள் இன்றிரவு உச்ச தாக்குதல்களை ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப் போகின்றோம், ஈரானினுடைய காக்தீவை கைப்பற்றப் போகின்றோம் என அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து ஈரானிய தலைமைகள் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிரான மிரட்டல்களையும் எச்சரிக்கைகளையும் வெளியிட்டிருந்தார்கள். மேலும் ஈரானிய IRGC இராணுவத்தினுடைய தளபதிகள் அதிரடியான அறிவிப்பொன்றையும் வெளியிட்டிருந்தார்கள். அமெரிக்கா மீண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தால் நாங்கள் எங்களுடைய பதிலடி தாக்குதல் பட்டியலில் எலன் மஸ்கையை முழுமையாக இணைத்துக் கொள்வோம். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு எலன் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்க் நிறுவனம் முழுமையாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிராக எலன் மஸ்கினுடைய நிறுவனங்களை முழுமையாக பயன்படுத்தியுள்ளன. இதனால் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய எலன் மஸ்கினுடைய அனைத்து சொத்துக்களும் எங்களுடைய சட்டப்பூர்வமான இலக்காக மாறியுள்ளன. எலன் மஸ்கினுடைய ஸ்டார்லிங்க் நிறுவனம் உட்பட மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் நிறுவனங்களையும் இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றோம். அமெரிக்கா மீண்டும் தாக்குதல்களை மேற்கொண்டால் எங்களுடைய பதிலடி தாக்குதல் பட்டியலில் எலன் மஸ்கினுடைய அனைத்து பொருளாதார நிறுவனங்களும் முதன்மையாக இருக்கும் என ஈரானிய தளபதிகள் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார்கள். இவ்வாறு ஈரானிய IRGC இராணுவத்தினுடைய தளபதிகள் அறிவிப்புகளை வெளியிட்டு 2 மணித்தியாலங்களுக்குள் அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளம் வழியாக இவ்வாறு பதிவிட்டார். ஈரான் இஸ்லாமிய குடியரசுடனான பேச்சுவார்த்தைகள் அதனுடைய உயர்மட்ட தலைமைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதன் அடிப்படையில் அமெரிக்க ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய நான் இன்றைய தினம் ஈரானுக்கு எதிராக திட்டமிட்டிருந்த தாக்குதல்களை நிறுத்துவதாக அறிவிக்கின்றேன். மேலும் ஈரானுடனான ஒப்பந்தத்தை இஸ்ரேல், துருக்கி, சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் கத்தார் ஆகிய நாடுகள் அனைத்தும் முழுமையாக ஏற்றுக்கொண்டுள்ளன. மேலும் இந்த ஒப்பந்தத்தினை இறுதி செய்யும் வரையில் நாங்கள் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை தொடருவோம். அதே போன்று ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் திகதியும் இடமும் பின்னர் அறிவிக்கப்படும் என அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பில் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் அவசரமாக ஈரானோடு ஒப்பந்தத்தை முடிக்கப் போகின்றோம். ஈரான் ஒப்பந்தத்திற்கான முழுமையான சம்மதத்தினை வழங்கப் போகின்றது. இதற்கான ஆரம்ப கட்ட ஒப்புதல்களை ஈரான் எங்களுக்கு வழங்கியுள்ளது. ஒப்பந்தங்களும் ஆவணங்களும் ஏறக்குறைய இறுதி வடிவிலேயே இருக்கின்றன. கையொப்பமிடுவது மாத்திரம் தான் எஞ்சி இருக்கின்றது. மேலும் இது தொடர்பாக நான் துருக்கியோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டேன். அர்துகான் உண்மையில் திறம்பட செயற்படக்கூடியவர். ஈரான் எங்களோடு ஒப்பந்தத்தை முடிப்பதற்கே விரும்புகிறார்
எழும்புகின்றது. இதற்கமைவாக இந்த வார இறுதியிலே ஐரோப்பாவில் வைத்து ஒப்பந்தம் முடிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. என்னால் செல்ல முடியாவிட்டாலும் துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அங்கு செல்வார் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை பதிவிட்டார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்களை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக விமர்சனங்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வரக்கூடிய சில அமெரிக்க ஊடகங்கள் இவ்வாறு தெரிவித்தன. ஈரானோடு ஒப்பந்தத்தை முடிக்கப் போவதாக இதுவரைக்கும் டொனால்ட் ட்ரம்ப் 39 தடவைகளுக்கு மேலால் அறிவித்து விட்டார். ஈரானுடனான போர் முடிவடைந்து விட்டதாகவும் ஈரான் வீழ்ச்சியடைந்து விட்டதாகவும் ஈரான் சரணடைய போவதாகவும் கடந்த 3 மாதத்திற்குள்ளே டொனால்ட் ட்ரம்ப் 39 தடவைகளுக்கு மேலால் அறிவித்து விட்டார். தற்போது 40வது தடவையாக மீண்டும் ஈரானுடனான ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட போவதாக அறிவித்துள்ளார். உண்மையிலேயே சர்வதேச அரங்கில் அமெரிக்கா அவமானத்தை சுமக்கின்றது. ஈரானுக்கு எதிரான மோதல்கள் அமெரிக்காவை அவமானப்படுத்துகின்றது. ஈரான் எங்களை தொடர்ச்சியாக அவமானப்படுத்துகின்றது. இந்த தடவையும் ஈரான் எங்களை அவமானப்படுத்தத்தான் போகின்றது என அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டிருந்தன. அத்தோடு இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய 14 நிபந்தனைகள் தொடர்பாக ஈரானிய ஊடகங்கள் செய்திகளில் குறிப்பிட்டிருந்தன. அதாவது ஈரானினால் அங்கீகரிக்கப்பட்ட 14 நிபந்தனைகளையுமே ஈரானிய ஊடகங்கள் வெளிப்படுத்தியுள்ளன. 1. லெபனான் உட்பட அனைத்து முனைகளிலும் போரானது முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும். 2. ஈரானினுடைய உள் விவகாரங்களில் அமெரிக்கா ஒருபொழுதும் தலையிடவே கூடாது. 3. ஒப்பந்தம் எட்டப்பட்டு 30 நாட்களுக்குள் அமெரிக்க முற்றுகையானது முழுமையாக நீக்கப்பட வேண்டும். 4. ஈரானை சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து அமெரிக்க படைகள் முழுமையாக திரும்ப பெறப்பட வேண்டும். பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தளங்களில் இருந்தும் அமெரிக்க படைகள் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். 5. ஈரானினுடைய வேலை திட்டங்களுக்கு அமைவாக ஈரானினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இயங்கக்கூடிய ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக 30 நாட்களுக்குள் திறக்கப்படும். ஈரான் கட்டுப்படுத்தக்கூடிய ஹெர்மோஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானிய கட்டுப்பாட்டுக்கு கீழால் திறக்கப்படும். 6. ஈரான் எண்ணெய் வர்த்தகம் மீதான அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளும் நீக்கப்பட வேண்டும். 7. அமெரிக்காவும் அதனுடைய கூட்டாளிகளும் ஈரானுக்குள்ளே ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இழப்புகளுக்கான இழப்பீட்டு தொகையாக $300 பில்லியன் ஈரானுக்கு வழங்க வேண்டும். புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு 60 நாட்களுக்குள் இந்த இழப்பீட்டு தொகையை பெற்றுக்கொள்வது தொடர்பான அனைத்து விதமான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்படும். 8. ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு 60 நாட்களுக்கு பின்பே அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும். 9. அணு ஆயுதங்களை உருவாக்க மாட்டோம் என்கின்ற உறுதியை ஈரான் வழங்கும். 10. 60 நாள் பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்கா எந்த விதமான புதிய தடைகளையும் பிறப்பிக்க கூடாது. மேலும் அனைத்து விதமான தடைகளையும் நீக்கிவிட வேண்டும். 11. ஒப்பந்தத்தை செயற்படுத்துவதற்கு ஒரு கண்காணிப்பு மையம் உருவாக்கப்பட வேண்டும். 13. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டால் அது ஐநாவின் பாதுகாப்பு சபையின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். 14. ஈரானின் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய சொத்துக்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஒப்பந்தத்தினுடைய ஆரம்பத்திலேயே $24 பில்லியன் பெறுமதி அளவிலான ஈரானிய சொத்துக்கள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும். மேலும் இறுதி 60 நாள் பேச்சுவார்த்தையின் போது ஏனைய சொத்துக்களை விடுவிப்பதற்கான வழிமுறைகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குறித்த நிபந்தனையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக ஈரானிய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய அறிவிப்புகளை தொடர்ந்து ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இவ்வாறு தெரிவித்தது. இந்த பேச்சுவார்த்தையினுடைய நிலைமைகள் தொடர்பாக எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே தெரியும். மேலும் எங்களுடைய நிலைப்பாடுகளிலும் நிபந்தனைகளிலும் நாங்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றோம். ஆனால் அமெரிக்கர்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை தொடர்ச்சியாக மாற்றிக்கொண்டு வருகின்றார்கள். மேலும் சாத்தியமான எந்த ஒரு ஒப்பந்தமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் குறித்த ஒப்பந்தம் தொடர்பான நிபந்தனைகள் தொடர்பான முழுமையான பகுப்பாய்வு செய்யப்பட்டு ஈரானிய தலைமைகள் அவை தொடர்பாக உத்தியோகபூர்வமான நிலைப்பாடு அறிவிப்பார்கள். தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு ஈரான் இன்னும் முழுமையான சம்மதத்தினை வழங்கவில்லை. மேலும் குறித்த நிபந்தனைகள் தொடர்பாக ஈரானிய தலைமைகள் மதிப்பாய்வு செய்து வருகின்றார்கள். எங்களுடைய மதிப்பாய்வு இன்னும் முடிவடையவில்லை. அதே நேரம் குறித்த ஒப்பந்தம் தொடர்பாக பல போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஜெனீவாவில் வைத்து ஒப்பந்தம் முடிக்கப்பட போவதாகவும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையே இந்த ஒப்பந்தத்தில் ஈரான் கையொப்பமிடப் போவதாகவும் போலி பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. அனைவருக்கும் நாங்கள் ஒரு விடயத்தினை தெளிவாக கூறிக்கொள்கின்றோம். பாகிஸ்தான் மற்றும் கத்தாரிய மத்தியஸ்தர்கள் ஒப்பந்தம் தொடர்பாக விரைவாக செயற்பட்டு வருகின்றார்கள். மேலும் நாங்கள் எங்களுடைய இறுதி பதிலை இன்னும் வழங்கவில்லை. எங்களுடைய நிலைப்பாடுகளில் நாங்கள் உறுதியாகவே இருக்கின்றோம். ஈரானிய தலைமைகள் இன்னும் மதிப்பாய்வை முடிக்கவில்லை. அவர்கள் இன்னும் எந்த விதமான இறுதி முடிவையும் அறிவிக்கவில்லை என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஈரானிய IRGC ராணுவ தளபதிகள் ஈரானிய ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார்கள். ஈரான் மத்தியஸ்தர்களுக்கு வழங்கிய செய்தியை டொனால்ட் ட்ரம்ப் தவறாக புரிந்து கொண்டாரோ தெரியவில்லை. இந்த ஒப்பந்தமான
பேச்சுவார்த்தையானது இறுதி கட்டத்தினை அடைந்து விட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆனால் இன்னும் எங்களுடைய தலைமைகள் இந்த ஒப்பந்தத்தினை மதிப்பாய்வு செய்யவே இல்லை. இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளே நடைபெற்று வருகின்றன. டொனால்ட் ட்ரம்ப் தவறாக புரிந்து கொண்டு கருத்துக்களை வெளியிட்டிருந்தால் அதற்கான பொறுப்பை அவர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளில் உறுதியாகவே இருக்கின்றோம் என ஈரானிய IRGC இராணுவத்தினுடைய தளபதிகள் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார்கள். உண்மையில் களத்தில் என்ன நடக்கின்றது என்றால் ஈரான் தந்திரமாக காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்பை வைத்து விளையாடுகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்ததை தொடர்ந்து ஈரானிய தலைமைகள் வேண்டுமென்றே மத்தியஸ்தர்கள் மூலமாக சில தகவல்களை பரிமாற்றம் செய்தார்கள். இதைத் தொடர்ந்து அடிமை மத்தியஸ்தர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு நம்பிக்கையூட்டினார்கள். ஈரான் ஒப்பந்தத்திற்கு சம்மதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது, விரைவில் ஒப்பந்தம் கையொப்பமிடுவதற்கான வாய்ப்புகள் எட்டப்பட்டுள்ளது என அடிமை மத்தியஸ்தர்களும் டொனால்ட் ட்ரம்புக்கு கருத்துக்களை வழங்கியுள்ளார்கள். இதைத் தொடர்ந்து அண்டப்புழுகன் முட்டாள் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்திவிட்டதாகவும் ஈரான் ஒப்பந்தத்தில் கையொப்பமிடப் போவதாகவும் ஒப்பந்தம் இறுதி கட்டத்தினை அடைந்திருப்பதாகவும் கருத்துக்களை வெளிப்படையாக அறிவித்தார். இவ்வாறு அண்டப்புழுகன் கருத்துக்களை வெளியிட்டதற்கு பின்பு ஈரானிய இராணுவத்தினரும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகமும் ஏனைய தலைமைகளும் நாங்கள் இன்னும் இந்த ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றும் இந்த ஒப்பந்தத்தினை மதிப்பாய்வு செய்து வருகின்றோம் என்றும் கருத்துக்களையும் பதில்களையும் வழங்கியிருந்தார்கள். உண்மையில் ஈரானினுடைய இந்த விளையாட்டின் மூலமாக அமெரிக்காவும் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகமும் அவமானப்படுத்தப்படுகின்றார்கள். இதுவரைக்கும் பல தடவைகளுக்கு மேலால் ஈரான் இவ்வாறு தான் டொனால்ட் ட்ரம்பையும் அமெரிக்காவையும் அவமானப்படுத்தியுள்ளது. தற்போதும் இதே நோக்கத்தோடு ஈரான் டொனால்ட் ட்ரம்பையும் அமெரிக்காவையும் அவமானப்படுத்தி வருகின்றது. முன்னைய காணொலியில் நான் கூறியதை போன்று இழுத்தடிப்பு செய்யும் நோக்கத்தோடு ஈரானிய தலைமைகள் இவ்வாறு காய் நகர்த்தல்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் ஈரானினுடைய இந்த விளையாட்டினால் ஏற்கனவே பித்து பிடித்து புலம்பி திரியக்கூடிய டொனால்ட் ட்ரம்புக்கு மேலும் பைத்தியம் பிடிக்கப் போகின்றது. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.